புயல்னால தென் மாவட்டங்களில் வந்து அதிக அளவில் மழை பெஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னாக்கா மலைச்சரிவே ஏற்பட்டு ஒரு 7 பேர்கிட்ட உயிரிழந்திருக்காங்க. பார்க்குறீங்க. ஆனால் ஒரு 18 மணி நேரம் கழிச்சு தான் வந்து அந்த இடத்துல வந்து பேரிடர் மீட்பு குழுவே போயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல். இந்த பதிவும் வந்து உறுதி செஞ்சிருக்காரு எதிர்கட்சி தலைவரும். அதுதான் இவங்க இந்த எச்சரிக்கைங்கிற நகர்ப்புறத்திலே கவனம் பண்ணிட்டு இருந்துட்டாங்க. அதை இங்க சென்னையை ஒட்டி இப்ப திருவண்ணாமலை, இப்ப விழுப்புரம், திண்டிவனம், இந்த கள்ளக்குறிச்சி இதையெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. இப்ப அந்த மண் சரிவும் அதுல நம்ம மக்கள் 7 பேர் சிக்குண்டு உயிரிழந்ததும் வந்து பெரிய துயரம். அது வந்து நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்குது. அதை அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி பல மணி நேரங்கள் கழிச்சு தான் போய் அதை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் அதை விட கூடிய துயரமா இருக்குது. அது ரொம்ப வழி தரக்கூடிய ஒன்றா இருக்கு. இதை நம்ம எதிர்பார்க்கல. திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை எல்லாம் இவ்வளவு தூரம் பாதிப்புக்கு ஆளாகும்னு நான் நினைக்கல. இவ்வளவு ஒண்ணுதான் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி நம்ம புலம்பிக்கிட்டு நிற்க வேண்டியது வரும். இது இன்னும் கூடுதலாக தான் வரும். எங்கள் அப்பா நம்மாழ்வார் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கே புவி வெப்பமாகிறதுனா என்னன்னு தெரியல, ஏன் வெப்பமாகுதுன்னு தெரியல. பருவநிலை மாறுது, அதுவாக மாறுதா நம்ம மாற்றணுமா, அதை யாரும் சிந்திக்க இங்கே தயாராக இல்லை. இரண்டாவது, இந்த புவி வெப்பமாவதனால நமக்கு என்ன வருதுன்னா, இனி பருவமழை என்ற ஒன்றே இருக்காது. பெருமழை, புயல் மழை இதான் இருக்கும். அப்ப இந்த பெருமழையும் சமாளிக்க முடியாது, புயல் மழையும் சமாளிக்க முடியாது நம்மளால. அப்ப இதை வந்து ஒரு பருவமழைங்கிறதே இல்லாத இது வந்துட்டதுனால இனி வரும் காலங்களில் இந்த பேரிடர் பெருகி கொண்டே தான் போகும். அது காரணம் என்னங்கிறது அது இதுல பேச முடியாது, நீண்ட நேரம் அது பேசணும் பொதுக்கூட்டம் போல. அப்ப அதை நோக்கிய நகர்வுகள் நம்ம தலைவர்கள்ட்ட இல்லை. இப்ப அமெரிக்காவுக்கு இப்ப ட்ரம்ப் எல்லாம் சொல்றாரு பாருங்க, புவி வெப்பமாகுதல், பருவநிலை மாறுதல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாதுன்றது. அவர்கிட்ட போய் என்ன பேசுவீங்க? அந்த சூழல்ல வந்து காற்றழுத்தம் கூடுவது, புவி வெப்பமாவதனால கடலின் நீர்மட்டம் உயர்வது, காற்றழுத்தம் உருவாவது, அடிக்கடி இந்த மாதிரி பெருமழையும் புயலும் வந்துட்டு இருந்ததுன்னா நம்ம அழிவைத்தானே சந்திக்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எப்பவுமே திமுக வந்து மத்திய அரசு மேல வைக்க ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு ஏன்னா எதிர்கட்சிகளை வந்து ஆளுங்கட்சி வந்து மதிக்கிறது, மோடி அவர்கள் மதிக்கிறதுலாம் சொல்லுவாங்க. ஆனா தற்போது இந்த மழை வெள்ளத்தை குறித்து எடப்பாடி பழனிசாமி வந்து குற்றச்சாட்டுக்கு வந்து சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமி நாங்க ஒரு ஆட்சியாளவே மதிக்கிறதுன்றாரு. அவர் யாரை மதிச்சிருக்கிறாரு? அதான் நீங்க எதுக்கு வந்தாருன்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும்ல. நீங்க யாராவது இத்தனை ஊடகங்களை ஏதாவது குறித்து பேசுனீங்களா, கேள்வி கேட்டீங்களா? ஒரு நாட்டின் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்ல ஒருத்தருங்கிறீங்க, இந்தியாவில முதன்மையான தொழிலதிபர், பணக்காரரு. சொல்லுங்க, 2.5 லட்சம் கோடி கடன் கொடுத்துருக்கீங்க அவருக்கு. எங்களுக்கு 2500 ரூபா கொடுப்பீங்களா? 2.5 லட்சம் ரூபா எதா கொடுப்பீங்களா? அவ்வளவு பெரிய முதலாளி தமிழ்நாட்டுக்குள்ள வர்றாரு. யாரை பார்க்க வந்தாரு? எதுக்காக வந்தாரு? யாரை சந்திச்சாரு? எங்க சந்திச்சாரு? ஒரு நோக்கம் இருக்கணும்ல, ஒரு காரணம் இருக்கணும்ல. ஒண்ணுமே இல்லையே. அதை கேட்டதுக்கு எங்க ஐயாவை நீங்க என்ன சொன்னீங்க? நான் அறிக்கை விட்டேன், அதை நீங்க பொருள்படுத்த மாட்டீங்க. நான் கேள்வி கேட்டேன், ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை. சரி, அவ்வளவு பெரிய தலைவர் எங்க ஐயாவை நீங்க என்ன சொன்னீங்க? அவருக்கு வேற வேலை இல்லைங்கிறீங்க. எடப்பாடி ஒரு ஆள் இல்லைங்கிறீங்க. என்னது சொல்லுங்க? 73 இடம் வென்று எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவரே ஆளா இல்லைன்னா இப்ப யார் சொன்னதை நீங்க கேட்பீங்க? யார் கருத்தை நீங்க மதிப்பீங்க, கேட்பீங்க? அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதானியோட வருகையை வந்து முதல்ல ஊடகங்கள் தான் அந்த செய்தியை வெளியிட்டது. ஊடகங்கள் வந்து இது குறித்து அவர்கிட்ட கேள்வி கேட்கறது நீங்க பேசணும்ல. இப்ப நாங்க கேட்கிற இந்த கேள்வி கேட்கணும்ல. நானும் எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயாவோ பேசினதை நீங்க யாரதான் சந்திச்சாருன்னு கேட்கணும்ல. எதுக்கு வந்தாரு? எந்த ஒப்பந்தமே போடலன்றீங்க 3 ஆண்டுகள்ல. அப்ப எப்படி அமெரிக்க நீதிமன்றம் அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்குது? சொல்லுங்க. மழை பாதிப்பு பகுதிகளை நீங்க நேரில் போய் பார்க்க வாய்ப்பு இருக்காது? பாப்போம். அங்க நான் இங்கிருந்து போகணும்னு நான் வேற வேலையில திட்டமிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப அவங்க வந்து அங்கங்க இருக்கிற எங்க கட்சி பிள்ளைகள் ஓடி போய் உதவுவது, பார்க்குவது செய்வாங்க. ஏன்னா இப்ப திருவண்ணாமலையில இருக்கிற பிள்ளைங்கள் அதெல்லாம் நான் சொல்லி செய்யணுங்கிறது இல்லை. அது தன்னெழுச்சியாவே எங்க பிள்ளைகள் தன்னுணர்வுலேயே செய்வாங்க. எச்ராஜாவுடைய வழக்கு பத்தி எப்படி பாக்குறது? எச்ராஜா சரி, இப்போ எச்ராஜா வந்து தொடர்ந்து அவதூறுகள் பரப்பிட்டு வரதான் அவர் வந்து நீதிமன்றம் வந்து சிறைத்தனை விதிச்சிருக்கு. ஏன்னா தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வெறுப்பு நபரா வந்து எச்ராஜா இருக்காரு. ஆனா தற்பொழுது வரையும் அவர் மேல நான் வந்து அது அவதூறு பேசுனது ஐயா எச்ராஜா, அதை விட்டுருவோம்.
அதை தாண்டி அவதூறு பேசுற ஆளுகளை சொல்றேன். நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா? அந்த வலைவெளிகள் பேரெல்லாம் நான் சொல்லணுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? ஒரு கருத்தை எதிர்கொள்ள முடியல, சரி நான் களத்தில் நிற்கிறேன், என்னை திட்டுங்க. என் தாய், என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லாம் பேச வேண்டிய அவசியம் வருது. அந்த மாதிரி ஊடகங்கள்ல எல்லாம் நாங்க வழக்கு கொடுக்க வந்தா வழக்கா எடுத்திருக்காங்க இந்த அரசு? வழக்கா எடுக்குதா? பதிவு பண்ணுதா? நான் அதை காட்டணுமா? எத்தனை முறை நீதிமன்றத்துக்கு போனாவது அதுவாது வழக்காகுதா? அப்ப என்ன பண்ண முடியும்? நீங்க உடனே ஐயா எச் ராஜா மேல போயிட்டீங்க. அவர் மட்டும்தான் அவதூறா பேசுறாரா? இந்த திமுக சார்பா ஆளுங்கட்சி சார்பா ஒரு வாடகை வாய்கள் பேசுறதுல நீங்க உங்களுக்கு அனுப்பட்டா உங்களுக்கு இந்த காணொலிகளை எல்லாம்? மனிதர்கள், நாகரிகமுள்ள மனிதர்கள் வாழ்கிற நாடு தான் அது. அதிமுக ஆட்சியில் இப்படித்தான் எல்லாரையும் கூட்டி வச்சு பேசிட்டு இருந்தாங்களா? என்ன அளவுக்கு காங்கிரஸை எதிர்த்து போராடியவனாவது இருக்கானா? காங்கிரஸ் கட்சிக்காரங்க யாராவது இப்படித்தான் வலைவெளி வச்சுக்கிட்டு வாடகைக்கு வாய்களை வச்சுக்கிட்டு திட்ட விடுறாங்களா? சொல்லுங்க. அதே போல கடைசி கேள்வி என்னன்னா, சீமானவர்கள் வந்து ரஜினியை சந்திக்கிற பிறகு அதுக்கான விமர்சனம் அதிகமாக இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரே இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சங்கி என்ற வார்த்தை இங்கே வந்து கவிஞர் இருந்த சீமானவர்கள் வந்து தற்போது சங்கி என்ற வார்த்தையை வந்து நண்பன்ற மாதிரி சொல்றாரு. சீமானவர்கள் பேசுறது வந்து அதிகமாக முரண்பாடு இருக்கிறதுனால ஒரு இதுல என்ன முரண்பாடு இருக்கு? சங்கின்னா நண்பன் பொருள் அப்போ இருந்தா இருக்குது. என்னையே நீ சங்கின்னு சொல்ற? அதுக்குதான் செருப்பத்தி காட்டினேன். என்னை சங்கினா அடிப்பேன்னு. உண்மையான சங்கி நீ தானே சங்கி. இப்ப எல்லா அமைச்சரும் போய் நீங்க வந்து அங்க நிர்மலா சீதாராமன், அங்க இருக்கிற ராஜ்நாத் சிங் எல்லாரையும் சந்திச்சுட்டு இருக்கல, என்ன காரணம்? பிரதமர் என்னை சந்திக்க ஆள் அனுப்பி கூப்பிட்டு நான் போகல. நான் சங்கி. நீங்க காலையில மகன், மாலையில அப்பா, ஒரு சதுரங்க விளையாட்டுனா கூட்டிட்டு வர வேண்டியது, கேலோ இந்தியானா கூட்டிட்டு வர வேண்டியது, ஒவ்வொன்றுக்கும் கூட்டிட்டு வர வேண்டியது. 100 ரூபாய் காசு வெளியிட ராஜ்நாத் சிங்கை கூட்டிட்டு வந்து வெளியிட்டது ஏன்? அது சங்கி இல்ல. 5 ஆண்டு கூட்டணி வச்சு ஆட்சியில் இருந்து அனுபவிக்கும் போது அது சங்கி இல்லது. சங்கியா இல்லையா? ரஜினிகாந்த் எப்படி சங்கியானார்? பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரா இல்ல அமைச்சரா? இல்ல அவர் சொன்னார் அவர் நான் RSSன்னு. அவரை வச்சு வருஷத்துக்கு 2 படம் எடுத்து கோடியா சம்பாதிக்கும் போது சங்கி காசு நிக்குது. எல்லா நிகழ்ச்சிக்கும் அவரை கூட்டிட்டு வந்து அண்மையில புத்தகம் வெளியிட்டு கூட கூட்டி வந்தீங்கல்ல, அப்ப சங்கி இல்ல. ஒரு தடவை நான் சந்திச்சு படம் எடுத்துட்டோம்னா அது ஐயோ சங்கி அப்படின்னா வெறுப்பு வருமா வராதா? வருமா வராதா? ஐயா மோகன்லால் நானும் ஒரே உடற்பயிற்சி கூடத்துல பயிற்சி எடுக்கிறோம். 2 பேரும் சந்திச்சு படம் எடுத்துக்கிறோம். அந்த மாநிலத்தின் சூப்பர் ஸ்டார் அவரு போடவா? அது சங்கின்னு சொல்லுவியா? இந்த நாட்டிலே இருக்கிற மிக உயர்ந்த அரசியல் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இருக்கிறாரு, எங்க ஐயா நல்லகண்ணு, எங்களுக்கு அப்பா போல. அவரு நான் 4 மணி நேரம் உட்காந்து பேசுனது இருக்கு, காணொலி இருக்குது, படமும் இருக்குது. ஒரே போராட்டத்தில் 2 போராடினது இருக்குது. அதெல்லாம் அந்த சந்திப்புல எல்லாம் ஏதோ அரசியல் பேசியிருக்கார்கள், ஏதோ அதெல்லாம் நீங்க பேசலையே. உங்களுக்கு என்னைய பேசணும் அதானே? அதுக்கு பேசுறீங்க. உண்மையிலேயே துளசிதாசர் அந்த ராமாயணத்தை இந்தியில மொழிபெயர்க்கும் போது ராமனுடைய நண்பன் அனுமான்னு சொல்றதுக்கு சங்கிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். சங்கினா தமிழ்ல நண்பன் பொருள் வருது. திராவிடன்னா என்ன வருது? என்னை பாருங்க தம்பி, நீங்க தானே கேள்வி கேட்டீங்க. திராவிடன்னா என்ன பொருள் வருது தமிழ்ல? திருடன்கிறத தவிர இப்படி அப்படி எப்படி கூட்டி கழிச்சு பொருள் பார்த்தாலும் திருட்டு பெயர் தான் வருது. என்ன பண்ணலாம்? சங்கின்னு நீ எங்களை சொல்லி அசிங்கப்படுத்துறனா 100 ஆண்டுகளா எங்களை ஒரு தேசியனத்தின் மக்களை தமிழன்கிற ஒரு அடையாளத்தை மறைச்சு திருடன், இந்த திராவிடன் சொல்லி நீ சுமத்தினதை விட அது அசிங்கம். இன்னைக்கு தான் இந்த சங்கி கேத்து பேசல. ஐயா ரஜினிகாந்த் அவருடைய மகள் அவ பாட்டு வெளியிட்டு உள்ளாவில் எங்க அப்பா வந்து இப்படி சங்கின்னு பேசுறது எனக்கு வருத்தமா இருக்குன்னு அவங்க பேசியிருந்ததுக்கே நான் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன். இதனால எல்லாம் அவரை இழிவுபடுத்திட முடியுமா என்ன? சங்கிதானே அவரு. எது கூப்பிடுற நீ? எதுக்கு அவரை வச்சு படம் எடுக்கிற? எதுக்கு அவர் பக்கத்தில் போய் நிக்கிற? அத நீங்க கேட்கணுமா இல்லையா? ஒரு ஊடக நீ என்ன ஒவ்வொரு தடவையும் போய் தம்பி விஜயும் மோடியும் சந்திச்சாங்களா இல்லையா? ஏன் நீங்க அவரை சங்கின்னு சொல்ல? ஏன் சங்கி? இல்ல இருங்க சரி இருங்க. இப்ப அரசியல் கட்சி தொடங்கி ஒவ்வொன்றுக்கும் போய் ஐயா மோடியை பாக்குறாங்கல்ல, நீங்க ஏன் சங்கின்னு இவங்களை சொல்லல? இப்ப நான் கேக்குறேன், நீங்க இந்த ஊடகத்தின் வாயிலா கேளுங்க. ஐயா நீங்க தானே ஒவ்வொரு தடவையும் ஏதோ பொண்ணு எடுத்து சம்பந்திகள் மாதிரி சந்திக்கிறீங்க. காலையில நீங்க சந்திக்கிறீங்க, மாலையில அப்படி ஏதாவது ஒரு மாநில முதலமைச்சரையோ விளையாட்டுத்துறை அமைச்சரையோ பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சாருன்னு ஒரு செய்தியை சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநில முதல்வரையாவது சந்திச்சிருக்கிறாரா?
பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சரை யாரையாவது சந்திச்சிருக்கிறாரா? சொல்லுங்க சொல்லுங்க தம்பி. எல்லா மாநில முதலமைச்சர் மேலே அமலாக்கத்துறை ரைடு வருது. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் மேல வருது, அரவிந்த் கெஜ்ரிவால் மேல வருது, தெலுங்கானா முதலமைச்சர் மகள் மேல வருது. இந்த நாட்டின் முதலமைச்சர் அவர் குடும்பத்து மேல எந்த ரைடும் வர மாட்டேங்குது. ஒய் திருவண்ணாமலையில உயிரிழந்திருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான இழப்பீடு வழங்கணும்னு நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க? அவங்க ஒன்னும் கள்ளச்சாரம் குடிச்சா இல்லையே, சாரம் குடிச்சா இல்லையே. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த அரசு பணியில இருக்கும்போது மின் ஊழியர்கள் மின்சாரம் தாக்கி செத்தாங்கல்ல, இந்த பேரிடர் மீட்புல தானே போய் செத்தாங்க. அதுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? 2 லட்சம். அது சத்தமா சொல்லணும்ல. நீங்க 2 லட்சம் கொடுத்தீங்க. 2 லட்சம் கொடுத்தீங்க. அரசு பணி தானே. அரசு பணியில இருக்கும்போது ஒரு பேரிடர் காலத்துல மக்களுக்கு உதவி செய்ய போன இடத்துல இறந்துட்டாங்க. அதுக்கு 2 லட்சம். ஒரு படிச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆசிரியரை குத்தி ஒருத்தர் கொண்டுட்டாரு. அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு? 5 லட்சம். 5 லட்சம். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததுக்கு எவ்வளவு? 10 லட்சம். இது எந்த மாதிரியான அணுகுமுறை, எந்த மாதிரியான ஆட்சி முறை? அப்ப இந்த நாட்டில் மதிப்புமிக்க மரணம் என்பதே சாராயம் குடிச்சு சாகுறது தான். இதுல நான் வேற சொல்லணுமா நீங்க இவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு கொடுத்துருவாங்களா? கோரிக்கை வைக்கிறது நம்மளுடைய. இப்ப தொடர்ந்து அரசியல்லையும் இவ்வளவு பெரிய கட்சி தலைவர்களா இருக்கிற நீங்க வைக்கிற கோரிக்கையே எடுபடாதுன்னு இல்ல கேட்கறது, அப்படி நிராகரிக்கிறதா. அனைத்து கட்சி கூட்டத்துல என்னைய கூப்பிட்டுருக்காருங்களா? ஐயா எடப்பாடி முதலமைச்சரா இருக்கும்போது என்னை கூப்பிட்டாங்க. அப்ப நான் இவ்வளவு விழுக்காடும் கிடையாது. உங்களுக்கு நீங்க எனக்கு விளங்கிடணும். அவங்க எந்த காவிரி நதிநீர் பிரச்சனையா என்னை கூப்பிடுவாங்க, இந்த நீட்டு பிரச்சனையா கேட்பாங்க, பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு சிக்கல் வரும்போது அது சம்பந்தமான விவாதத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஆனா இவங்க என்னை கூப்பிடுவாங்களா? ஏன் கூப்பிடல? என்ன அதுல என்ன சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிற கட்சி தான் வரணும்னா உங்க கட்சியோட கூட்டணி வச்சு உங்க சின்னத்திலே வென்ற கட்சி எல்லாம் இருக்கு. அதுவும் கூட்டணி கட்சி, அதுவும் அது எப்படி? அதுதான் இந்த ஆட்சி. சமத்துவம் சம உரிமை பேசுற கட்சி அதெல்லாம் ஒரு ஏளவு, வெறும் வெற்று வார்த்தை, வெட்டி வார்த்தை. ஒரு வார்த்தை, ஒரு நடந்த உண்மையை சொன்னா அதிமுகவுக்கு ஆதரவா இருக்கீங்களா? அதிமுக ஆட்சியில நான் இப்போ கேட்கிறேன், அதிமுக ஆட்சியில அம்மையார் ஜெயலலிதாவோ ஐயா எடப்பாடி இருக்கும்போது இந்த மாதிரி வாடகை வலையொலிகளை வச்சுக்கிட்டு இப்படி கேவலம் பேசுனது எங்கேயா நடந்திருக்கா? கொஞ்ச நாளா அப்படி பார்க்க சார், நடிகர்களோட அரசியல் வந்து கடுமையாக எதிர்த்து சீமானவர்கள் வந்து தற்போது விஜயோட அரசியலை வந்து வரவேற்கிறேன்னு சொல்லிடுறீங்க, தற்போது அவர் எதிர்க்கிறீங்க. ஸோ இந்த ஒரு கோட்டை வந்து சீமானவர்கள் அதிகமாக மாறுபடுறாரு மாதிரி தெரியுது சார். ஒன்னும் ஒரு மாறுபடுறாரு, வேறுபடுறாரு, ஊறுபடுறாரு, எதையாவது சொல்லிட்டு இருக்காரு. கொள்கையில முரண் இருக்குது. தம்பிங்கிற பாசம், அண்ணங்கிற பாசம், அது அன்புலாம் அது வேற. எடுத்து வைக்கிற கோட்பாட்டுல நாங்க வச்சிருக்க கோட்பாட்டுக்கு முரண் இருக்கு. அதுல கேள்விகளை எழுப்ப வேண்டியது இருக்குது. திரும்பி ஒண்ணு புரியுதா? நீங்க பெரியாரை எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டியா ஏற்கிறீங்கன்னு கேட்டா நீங்க தான் விளக்கணும். மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க. மதச்சார்புள்ள சமூக நீதி ஒண்ணு இருக்கான்னு நான் கேட்கணுமா, கேட்க வேணாமா? மதச்சார்புள்ள ஒரு சமூக நீதி இருக்கா இந்தியால? அப்புறம் எதுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி? உங்களுடைய கோட்பாட்டுல இஸ்லாமிய கிறிஸ்தவருக்கு இடஒதுக்கீடு தருவியலா மாட்டியலா? இருக்கா இல்லையா? இஸ்லாமிய கிறிஸ்தவருக்கு இடஒதுக்கீடு இருக்குன்னா மதச்சார்பில்லாத சமூக நீதி எங்க இருக்கு? சரி, உங்க சமூக நீதி கோட்பாட்டுல எக்கனாமிக்கலி பேக்வேர்டு இருக்கான்ல, பொருளாதார அடிப்பில் பின்தங்கிய 10 விழுக்காடு ஐயா மோடி சொல்லிருக்காருல, அதை ஏற்கிறீங்களா எதுக்கிறீங்களா? அருந்ததிற்கான இடஒதுக்கீடை ஏற்பீங்க, யாரும் மறக்க மாட்டாங்க. எங்க கிட்ட இருந்து எடுத்து கொடுத்த உள்ஒதுக்கீடை ஏற்கிறீங்களா எதுக்கிறீங்களா? இது யாருமே நீங்க கேட்க மாட்டீங்க, நானும் கேட்க கூடாதா? என்னது இது? முரண்படுறாரு. தம்பி, அண்ணன் தம்பி பாச வேற, அரசியலுக்கு வர்றது வேற. சேவை செய்யுங்க, வேணும்னு செய்யுங்க. இப்ப எங்க ஐயா விஜயகாந்தோட நாங்க முரண்பட்டோமா? ஊழல ஒழிக்கிறேன், வறுமையை ஒழிக்கிறேன்ட்டாரு, முடிஞ்சு போச்சு. வறுமையை ஒழிக்கிறதுல யார் மறுக்க முடியும்? நீங்க ஒரு கோட்பாடுன்னு வைக்கும் போது இதுல கேள்வி வருத. நான் இலவசத்தை ஒழிக்கணும்ன்றேன். இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாம மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். கல்விக்கேற்ற சம்பளம், அதற்கேற்ற கல்விக்கேற்ற வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வை கொடுக்கணும்னு சொல்றேன். நீங்க இலவசம் கொடுப்பேங்கிறீங்க, அதை எப்படி சொல்றீங்க? மீன் பிடிச்சு கொடுக்க கூடாது, மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும் நாங்க சொல்றதை நீங்க கேள்வி பேசுறீங்க. சில வாய்ச்சவிடால் வீரர்கள் வெட்டி வாயில கம்பு சுத்துவார்கள் பேசுறீங்க. மீன் பிடிச்சும் கொடுக்கணுங்கிறீங்க. அதானே இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். உங்க மனசான்ற சொற்சொல்ல இலவசம் வளர்ச்சி திட்டமா வீழ்ச்சி திட்டமா?
இலவசத்துல கொடுக்கிற அந்த பொருளுக்கு கொடுக்கிற பணம் இருக்குல்ல, அதை எங்க இருந்து எடுக்கிறீங்க? அதுல இழக்கிற பணத்தை எப்படி ஈடுகட்டுறீங்க? 10 லட்சம் கோடி கடனை கொண்டாந்து நிறுத்திட்டு 50,000 கோடி வட்டியை கட்டிக்கிட்டு இது ஒரு ஆட்சி முறைன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. இலவசம் கொடுக்கறது எல்லாம் இது ஒரு பெரிய இந்தியா முழுமை கொண்டாண்டீங்க. அவன் மகாராஷ்டிரா எப்படி கொடுத்தா பெண்களுக்கு 2,500 ரூபாய் கொடுத்து இப்ப இந்த 1000 கொடுத்துருக்கீங்க. 25 தேர்தல் 26 தேர்தல் 2000 ரூபாய் தருவோம்னு அறிவிக்கலைன்னா என்ன கேள்வி? அப்புறம் இது ஒரு ஆட்சி முறையா? விமர்சிக்கிறீங்க, முரண்படுறீங்கிறது. முரண்பாடுங்கிறது என்னன்னு இருக்குல்ல, கோட்பாட்டுல முரண்படுவோம். ஆனா பந்தபாசத்துல அண்ணன் தம்பிங்கிற உறவு முறையில முரண்பாடு வருதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? 3 மாதம் படிப்பு முடிச்சு அண்ணாமலை வந்திருக்காரு, எப்படி பாக்குறீங்க? வாழ்த்துறேன் தம்பியை, வாழ்த்துறேன். அதிர்வலையா இருக்கா? கடல்ல தான் பெரிய அலை இருக்கு. நல்லது.